வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள்ப்பா. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். நாங்களும் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்டோம். நிறையா எதுவும் செய்யலை. வெற்றிலை, பாக்கு, பழம், அப்புறம் சீடை, அவல், வெண்ணெய் இது மட்டும்தான் வச்சு கும்பிட்டேன். எங்கள் அப்பா சொல்லுவார், கிருஷ்ணருக்கு நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ செய்யுங்க, ஆனால் வெண்ணெயும் அவளும் ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு. அதனால் கண்டிப்பாக வெண்ணெய் வச்சு கும்பிட்டுருவேன். நான் இந்த கிருஷ்ண பகவான் சிலை வாங்கும்போது ரொம்ப அழகாக இருந்தார்ப்பா. குளிக்க வைக்கும்போது செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு அந்த மண் உள்ளே தெரிய ஆரம்பித்தோன்னா நான் பெயிண்ட் அடிக்கிறேன்னு கோபக்கார கிருஷ்ணராக மாற்றிட்டேன். ஆனால் உள்ளத்தில் அன்பு இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. ராதே கிருஷ்ணா. இந்த படம் நான் சொன்னேன்னு தெரில வீடியோவில். நான் வடபழனியில் கடை வச்சுருக்கும்போது எங்கள் பெரிய பையன் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். ஏன்னா நாங்கள் ஊரில் கிருஷ்ணர் கோயில் கட்டி பூஜை பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அதனால் கடையிலையும் இருக்கட்டும்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தான். முதல்ல கும்பிடும்போது கீழே டேபிளில் தான் அந்த படத்தை வச்சேன். இப்போ மேலேயே அப்படியே இருக்க கீழே டேபிள் மேலே இந்த புடவையை நான் கட்ட மாட்டேன். இது கோயிலில் கொடுத்த புடவை, அதனால் அதை விரித்து அது மேலே இவங்களை விக்கிரகத்தெல்லாம் வச்சு நெய்வேத்தியம் வச்சு கும்பிடுறேன். இந்த வெள்ளையாக இருக்கிற செல்லக்குட்டி கிருஷ்ணர் எனக்கு கோயிலில் கொடுத்தது. இந்த விக்கிரகம் பித்தளையில் இருக்குது பாருங்கள், சின்னதாக. இவங்க எனக்கு எங்கள் அக்கா வாங்கி கொடுத்தது பெங்களூரில். அதனால் அப்படியே வச்சு சாமி கும்பிட்டுருக்கேன். இது முதல்ல எடுத்த வீடியோப்பா. சாமி கும்பிடாததுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அவள் வைக்க மறந்துருந்தேன். அப்புறம் பூஜை பண்ணும்போது வச்சு கும்பிட்டுட்டேன். இந்த ஃபோட்டோவுக்கு மேலே எக்கி வைக்க முடியலைன்னு படத்தை கொஞ்சம் லைட்டாக தூக்கிட்டு கீழே வச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்கி வச்சுட்டேன். எப்படியோ இங்கே பாருங்கள் எவ்வளவு அழகாக கிருஷ்ணர் இருக்காருன்னு. என்னைய பெயிண்ட் அடித்து இப்படி வச்சுருக்கிய கோவக்கார கிருஷ்ணரா அப்படின்னு அவர் அப்படியே அன்பாக என்கிட்ட சொன்னார். நான் என்ன பண்ணுவேன், முதல்ல வாங்கின சிலை நான் எப்படி தூக்கி ஓரமாக வைக்க முடியும்? அதனால் அகத்தில் அழகு இருக்குது, அன்பு இருக்குது, எல்லாமே தெரியும். அதனால் வச்சு கும்பிடுறேன் கிருஷ்ணா, கோச்சிக்காதீங்கப்பா அப்படின்னு. உலகத்துலேயே முதல்ல இசையமைப்பாளர் யார் அப்படின்னா கிருஷ்ண பகவான் தான். அவர் தான் புல்லாங்குழலை வச்சு இசையை உருவாக்கியவர்ப்பா. அந்த சின்ன துவாரம் வழியாக அவருடைய மூச்சு காற்றை செலுத்தி அதில் வர்ற அந்த இனிமையான ஓசையில் அந்த வாயில்லாத ஜீவங்கள், முதல்ல பசுமாடு தான், அப்படியே கேட்டு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அந்த இசையை ரசித்தவங்க. வாயில்லாத ஜீவன்களுக்குத்தான் இசையோடைய அருமை இன்னமும் நல்லா தெரியும். அதனால் அப்படியே அந்த ஆனந்தமாக அந்த இசையை ரசித்து அப்படியே பரமானந்தமாக இருந்திருக்காங்க. அதாவது ஆனந்தம், பேரானந்தம், பரமானந்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இசையை உருவாக்கியவர் நமது கிருஷ்ண பகவான். அவருடைய இந்த திருநாளை நல்லபடியாக நாங்களும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கொண்டாடிட்டோம். நீங்களும் நல்லபடியாக கொண்டாடிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறப்பா. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.